மெடிடேஷன்ன்றது ஏற்கனவே குழம்பி போயிருக்கிறவங்களுக்கு, மைண்ட் டென்ஷனா இருக்கிறவங்களுக்கு, அவங்களுக்கு தான் மெடிடேஷன் ரொம்ப ரொம்ப தேவை. சரிங்களா? நீங்க உடம்பு ஆரோக்கியமா இருந்தா உங்களுக்கு டாக்டர் மருந்தெல்லாம் தேவையில்லை. உடம்புல கொஞ்சம் டிசீசஸ் இருக்கு, வியாதி இருக்குன்னா தான் உங்களுக்கு மருந்து மாத்திரை தேவை. கரெக்டா? நல்லா இருக்கிற உடம்புக்கு எந்த டாக்டரும் போக மாட்டோம். அந்த மாதிரி மெடிடேஷன்ல வந்து சார் எனக்கு ஏற்கனவே நிறைய மென்டல் டென்ஷனா இருக்கு, நிறைய யோசனை இருக்கு, என்னால மெடிடேஷன் உட்கார முடியலன்னா உனக்குதாம்மா மெடிடேஷன் தேவை. ஸோ என்ன பண்ணணும்னா கண்ணை மூடி உக்காந்துக்கணும். அதுக்கு ஒரே சொல்யூஷன், என்ன டிஸ்டர்பன்ஸ் வந்தாலும் என்ன யோசனை வந்தாலும் கண்ணை திறக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன? டிசிப்ளின் டு த பாடி. டிசிப்ளின் டு த பாடி, கண்ட்ரோல் ஆஃப் த மைண்ட் த்ரூ த பிரெத். இந்த ரெண்டு பண்ணீங்கன்னா ஒரு நாள் டிஸ்டர்பன்ஸா இருக்கும், 2 நாள் டிஸ்டர்பன்ஸா இருக்கும், ஒரு வாரம் டிஸ்டர்பன்ஸா இருக்கும், 8வது நாள் அந்த டிஸ்டர்பன்ஸ் குறையும். அப்போ உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் வரும், ஓகே மெடிடேஷன் நல்லது நடக்குது. ஸோ ஸ்லோவா அந்த டிஸ்டர்பன்ஸ் கம்மியாயிட்டே வரும். அந்த ஃபர்ஸ்ட் 1 வீக் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து டிஸ்டர்பன்ஸ் கண்டிப்பா இருக்கும். இருக்கிறவங்களுக்கு தான் தியானம் ரொம்ப ரொம்ப தேவை. முதல் ஒரு வாரம் ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கும். ஆனா விடாமுயற்சியா நீங்க ஒரு வாரம் பண்ணீங்கன்னாக்கா ஆட்டோமேட்டிக்கா அந்த டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் கம்மியாயிடும். அப்போ உங்களுக்கு நம்பிக்கை ஜாஸ்தி வந்து தியானத்து மேலேயே நம்பிக்கை வரும். அந்த முதல் ஒரு வாரம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? புக்ஸ்ன்றது மெடிடேஷன் பண்ண பிறகுதான் புக்ஸ் படிக்கணும். மெடிடேஷன் பண்ணாம புக்ஸ் படிக்காதீங்க. ஏன்னா சப்போஸ் ஒரு பகவத்கீதா இருக்கு, இல்ல பைபிள் இருக்கு, இல்ல எந்த மாஸ்டர் எழுதின புக்காவது இருக்குன்னு வச்சுக்கோங்க. மெடிடேஷன் பண்றதுக்கு முன்னாடி நீங்க அந்த புக்கு படிச்சீங்கன்னாக்கா அரைக்குறையா தான் புரியும் உங்களுக்கு. அந்த கேள்விதான் ஜாஸ்தி வரும். அதே நீங்க வந்து மெடிடேஷன் பண்ணிட்டு ஒரு 20 நிமிஷமோ 30 நிமிஷமோ மெடிடேஷன் பண்ணிட்டு அப்போ புக்ஸ் எடுத்து படிச்சீங்கன்னாக்கா அதோட புரிதல் உங்களுக்கு ரொம்ப ஆழமா புரியும். ஸோ ஃபர்ஸ்ட் தியானம், அதுக்கப்புறம் தான் புக்ஸ் படிக்கிறது. நீங்க தியானம் பண்ண பண்ண உங்களுக்கு நிறைய சக்தி வரும். அந்த எனர்ஜி வச்சுட்டு அந்த புக் படிக்கிறதுல நல்ல டெப்தா படிப்பீங்க. புக்கு படிக்க படிக்க இன்னும் நல்லா தியானம் பண்ணோன்ற ஒரு இன்ஸ்பிரேஷன் வரும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் மெடிடேஷன், அதுக்கப்புறம் ரீடிங் புக்ஸ். ரெண்டுமே இருக்கணும். ஒரு நாளைக்கு நீங்க 1 மணி நேரம் தியானம் பண்ணீங்கன்னாக்கா 1/2 மணி நேரம் இல்ல 1 மணி நேரம் புக்ஸ் படிக்கலாம். ஆனா 1 மணி நேரம் கூட தியானம் பண்ணாம புக்ஸ் படிக்கிறது கரெக்ட் கிடையாது. மினிமம் 1 மணி நேரம். அதாவது ஃபார்முலா என்ன இருக்குன்னா, நீங்க வந்து ஒரு ஹெல்தி பர்சன், நார்மல் பர்சன்னா 1 மணி நேரம் தியானம், ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் தியானம், 1 மணி நேரம் புக்ஸ் படிக்கிறது, 1 மணி நேரம் மாஸ்டர்ஸோட டாக்ஸ் கேட்கறது, வீடியோஸ் கேட்கறது, சஜ்ஜன சாங்கத்தியம், இதெல்லாம் பண்ணலாம். 1:1:1. இப்ப நீங்க ஹெல்தி பர்சனா இருந்தீங்கன்னா, சப்போஸ் உங்களுக்கு வந்து சில ப்ராப்ளம்ஸ் இருக்கு, பிசிக்கல் ப்ராப்ளம்ஸ் இருக்கு, எமோஷனல் ப்ராப்ளம்ஸ் இருக்கு, சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னா அப்போ ஃபார்முலா வந்து 3:2:1. 3 மணி நேரம் தியானம், 2 மணி நேரம் புக்ஸ் படிக்கிறது, 1 மணி நேரம் சஜ்ஜன சாங்கத்தியம். இந்த ஃபார்முலாவை ஃபாலோ பண்ணுங்க, உங்க ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும். ஓகே.